VK ஸ்டுடியோ. நான் உங்கள் விவேகானந்தன். இந்த வீடியோவில் இப்போ ப்ளே ஆகிற வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பவர் டைரக்டர் அதுக்கப்புறம் இன்ஷாட் இந்த 2 ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பவர் டைரக்டரில் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் நான் Black சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு சாங் எவ்வளோ லென்த்துக்கு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்ருங்க. அடுத்தது சாங் உங்களுக்கு நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சாங்னு செலக்ட் பண்ணி அது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் சாங் எவ்வளோ தூரமோ அதே மாதிரி மேலே இருக்கிறத கட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சாங் ரிலீக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணணுன்னு தேவையில்லை. கூகுள் க்ரோமில் போய் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் நேம் அப்படி இல்லைன்னா மூவி பேர் டைப் பண்ணி இப்போ பூஜை சாங் ரிலீக்ஸ்னு டைப் பண்ணி அந்த சாங்கை உயிரே என் உயிரே அந்த சாங்கை செலக்ட் பண்ணி அந்த சாங்கில் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் 30 செகண்டுக்கு என்ன ரிலீக்ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பவர் டைரக்டரில் இந்த சைடில் லேயர் மாதிரி இருக்கும் அதை கொடுத்து டெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அதாவது அனிமேஷன் டெக்ஸ்ட் எப்படி டெக்ஸ்ட் எப்படி அனிமேஷன் ஆகுது உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த நீங்கள் காப்பி பண்ண சாங்கை பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு லைனாக எந்த லைன் உங்களுக்கு ஃபஸ்ட் இதாகுதோ அந்த லைனை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ரைட் சைடில் பென்சில் மார்க் இருக்கும் லெஃப்ட் சைடில் அதை கொடுத்து ஃபாண்ட் டிசைன் கலர் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைனுக்கு இந்த மாதிரி செட் பண்ணணுன்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே ஆகும்போது அந்த ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதுமே பாட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பென்சிலுக்கு கீழே ஒரு மார்க்கர் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கட் ஆகிடும். கட் ஆகிட்டு நீங்கள் அடுத்த லைனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் வச்சுருந்தீங்களோ அதே ஸ்டைலு அதே அனிமேஷனில் தானாகவே வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன இமோஜி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டிக் சிம்பிள் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா ரிலீக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் கேலரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு சேவ் ப்ராடக்ட் ப்ரொசீட் வீடியோன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு சேவ் டு கேலரி ஆர் SD கார்டுன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எத்தனை MP வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ நியூ, அதில் இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் அதாவது ரேஷியோ, அதுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் ரெண்டாவது எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து JPEG அது கொடுத்திங்கன்னா, அதாவது அந்த எஃபெக்ட் பிளர்ராகி ஆடியோ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய சேனல், இன்னொரு சேனல் VK கிரியேஷன், அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறேன். இப்போ எடிட் பண்ணுறத அதை அப்படியே போட்டுருவேன். அதில் வந்து உங்களுக்கு சேனல் நேம் வைக்கணுன்னா அதை அப்படியே வச்சிங்க, டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் டைப் பண்ணி சென்டராக பார்த்து வச்சுருங்க. வச்சிங்கன்னா அது வந்து அந்த பிளர் எஃபெக்ட்டுக்கு வராது. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் லோகோ வைக்கணுன்னாலும் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பேக்கேஜ் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் இமேஜ் சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லோகோ செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்கள் லோகோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக வேணும்னா அதில் ட்ராக் பண்ணணும். ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டிங்கன்னா தான் வீடியோ ஃபுல்லாக வரும். இப்போ நான் ட்ராக் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ராக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வீடியோ எடிட் பண்ணியாச்சு. மேலே ரைட் சைட் கார்னரில் சேவ் பட்டன் இருக்கும். சேவ் கொடுத்து உங்களுக்கு எத்தனை, அதாவது குவாலிட்டி எவ்வளோ வேணும் அதை கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.